இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க்ல இருந்து நம்ம வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து ஆல்ரெடி வாங்கியிருந்தோம். இந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து அடிஷனல் ஃபியூச்சரா நமக்கு வந்துட்டு 50% ப்ராசஸிங் ஃபீ வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியும் நமக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோனுக்கு வந்து அப்ளை பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க, நெக்ஸ்ட் எவ்வளோ மந்த் வரைக்கும் நம்ம வந்து இஎம்ஐ வந்து எடுக்க முடியும். ஸோ இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கும் வந்து இது மாதிரி கிரெடிட் கார்டு பேஸ்ட் பர்சனல் லோன் வந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இண்டஸ்இண்ட் பேங்கை சூஸ் பண்ணி அந்த கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். வீடியோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மற்ற எந்த பேங்க்ல நீங்க கிரெடிட் கார்டு வாங்கினாலும் உங்களுக்கு கிரெடிட் கார்டு பேஸ்ட் பர்சனல் லோன் வந்து அவ்வளோ சீக்கிரம் அப்ரூவல் ஆகாது. பட் இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒன்ஸ் உங்களுக்கு அப்ரூவல் ஆயிருச்சு அப்படின்னா ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்து இந்த லோன் வந்து எப்பவுமே ஆஃபர்ல இருக்கும். உங்களுக்கு வந்து எப்போ லோன் வந்து தேவையோ அந்த டைம்ல நீங்க வந்து இதை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ நமக்கு வந்து இப்போ அதிகபட்சமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 60,000 ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இந்த லோனுக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கெட் லோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நமக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து பாத்தீங்க அப்படின்னா 50% வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 600 ரூபாய் மட்டும்தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இன்னுமே நீங்கள் வந்து இதை எடுக்காமல் கொஞ்ச நாள் டிலே பண்ணீங்க அப்படின்னா 0% ப்ராசஸிங் ஃபீல கூட உங்களுக்கு வந்து லோன் ஆஃபர் வந்து கிடைக்கும். எனக்கு ஏற்கனவே இது மாதிரி 0% ப்ராசஸிங் ஃபீல ஆல்ரெடி லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு டோட்டலாக 60,000 ரூபாய் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து நமக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து 2% பிடிக்கிறாங்க. நமக்கு 1% டிஸ்கவுண்ட் பண்ணி 1% மட்டும்தான் வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து போட்டிருக்காங்க. 60,000 ரூபாய்க்கு 600 ரூபாய் நமக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இவங்க வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16% பெர் ஆனுவலுக்கு வந்துட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ஒரு மந்த்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.33% வந்து நமக்கு வந்து ஒரு மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து வருது. இதை வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 6 மந்த்ல இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 மாதம் வரைக்கும் நமக்கு வந்துட்டு டைமிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த லோனை வந்து 36 மாதத்துக்கு நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கான இஎம்ஐ ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2109 ரூபாய் வந்து வருது. ஸோ இது நீங்கள் 6 மாதம் அப்படின்னு வந்து நீங்கள் கம்மி பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஎம்ஐ வந்துட்டு 10,471 ரூபாய் வந்து வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட டீட்டெயில். உங்களுக்கு இதில் வந்து எத்தனை மாதத்துக்கு வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து வேரி பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லோன் அமௌண்ட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத இந்த மேக்ஸிமம் 60,000 ரூபாய் 60,000 ரூபாய்க்கு மேலே எடுக்க முடியாது. ஸோ 60,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறத இதில் வந்து நீங்கள் வேரி பண்ணி எடுக்கணும்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து எவ்வளோ வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட கிரெடிட் கார்டு நம்பரை என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து லாகின் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த லோனை வந்து எந்த பேங்க்ல வந்து ரிசீவ் பண்ண விரும்புறீங்களோ அந்த பேங்க் பற்றின டீட்டெயில் வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பேங்க்ல உங்களோட நேம் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம், அடுத்தது உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அதுக்கு அடுத்தது அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு டிக் பாக்ஸ், ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் கொடுத்து வெரிஃபை அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட் ஆயிரும். வெரிஃபைட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஃபைனலா கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து வித்தின் மினிட்ஸ்லயே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சிருவாங்க. நம்மளுக்கான ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16% வந்து பிடிக்கிறாங்க. பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் லோனோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வட்டி வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். என்ன ரீசன்னா இது வந்து கிரெடிட் கார்டு ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி தான் இந்த பர்சனல் லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து வட்டி வந்து கம்மியா வருது. இதே இது நீங்க பர்சனல் லோன் டைரக்டா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 18%க்கு மேலே தான் வந்து இன்ட்ரெஸ்டே வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. 20, 22, 25 அப்புறம் 27 வரைக்கும் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி நீங்க வந்து பர்சனல் லோன் எடுக்கும்போது ரொம்பவே கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல நீங்க வந்து லோன் வந்து எடுத்துக்கலாம். அதுவும் நீங்க இண்டஸ்இண்ட் பேங்க்ல கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி பர்சனல் லோன் ஆஃபர் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. ஈஸியாவே நீங்க வந்து லோன் எடுத்துக்கலாம். எப்போ வேணாலும் லோன் எடுக்கலாம், ஈஸியா ரீபேமெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல உங்களுக்கு லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க இது
வரைக்கும் இண்டஸ்இண்ட் பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு ட்ரை பண்ணலன்னா கீழே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் எடுக்கிற ப்ராசஸ். ஜஸ்ட் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.